அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அந்த அரசின் அந்த விருப்புரிமை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த இந்த வழக்கின் அடிப்படையில் ஐ பெரியசாமி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழும் அமலாக்கத்துறை கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கூறிதான் ஐ பெரியசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்து கணேச பாண்டியன், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 7 பேர் மீதான வழக்குகளை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த ஒரு வழக்கானது நிலைக்கத்தக்கதல்ல என்று வாதம் எடுத்து வைத்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த அந்த வழக்கை தற்போது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.